மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் நம்மளுடைய லெவல்ஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,295 22,300 அந்த நியரஸ்ட் அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து ட்ரேடிங் வியூடைய டேட்டாவை பற்றி சொல்கிறேன், ஓகேவா. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்கலை. ஆனால் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் இந்த ரெண்டுத்துக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் இப்போ நிற்கிறது வந்து கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் நிற்கி. அப்போ நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு பக்கத்தில் நிற்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து கால் சைடு தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஸோ கால் சைடு மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் நிற்கிறது வந்து நியரஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் நிற்கி. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் எந்த இடம் அப்படின்னா கரெக்டான சப்போர்ட் வந்து 22,250. இந்த 22,250க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த 15 நிமிஷம் அதாவது ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து 22,250க்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு 22,300 வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட கால் சைடை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 22,300ங்கிறது வந்து ஏற்கனவே காலையிலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை முட்டி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல புட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். புட்டுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்கணும். இந்த 22,300 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துனா நம்ம புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் புட் ஆப்ஷனில். ஸோ காலையில் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு மேலே போய் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனுக்கு மேலே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா இந்த லெவலில் இருக்கு இல்லையா 22,250 லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் சின்ன ப்ராஃபிட் 22,300 வரைக்கும் வைங்க. ஸோ இதுதான் நம்மளோட காலையில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்க டேட்டாஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 22,300 22,300க்கு மேலே போச்சுன்னா 22,400 22,350 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் 22,300க்கு மேலே போனால் 22,350 22,400 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே நமக்கு வந்து வருது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் இருக்குது. அந்த க்ளோசிங்க்கு கீழே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா இதை தாண்டி க்ளோசிங் கொடுக்கணும். இதை தாண்டி நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 22,100 அந்த 22,124 அதில் இருக்குல்ல லைன் இருக்கு இல்லையா அந்த 22,100ங்கிற லெவல் வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் இந்த 22,100ஐயும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 22,50ங்கிறது சப்போர்ட். ஸோ இதுதான் காலையில் நம்ம வந்து நிஃப்டியில் லைவாக பார்த்துட்ருக்கோம். மணி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9:58க்கு நிஃப்டியில் என்ன டேட்டா இருக்குது, நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற லைவாக பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 15 நிமிஷம் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படிங்கிறன ஒரு இருந்தாலும் நம்ம டேட்டா வந்து ஆப்ஷனுடைய டேட்டா வந்து நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஆப்ஷனில் எப்படி டேட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்ட்டு இப்போவும் சொல்லியிருந்தேன். ஆப்ஷனில் ஐவி பார்க்கணும், ஆப்ஷனில் பிட் அண்ட் ஆஸ்க்கு பார்க்கணும். நம்ம இப்போ கால் சைட் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா காலில் வந்து எத்தனை பையர்ஸ் இருக்காங்க, பிட் சைடில் எத்தனை இருக்கிறாங்க, செல் சைடு எடுக்க போகிறோம் அப்படின்னா செல்லர் வந்து அந்த ஆஸ்க்கு எத்தனை பேர், அதாவது எத்தனை பேர் செல் பண்ணியிருக்காங்க, குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை கொஞ்சம் அதாவது இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் லைவாக எந்த ஒரு மார்க்கெட்டுமே நாம் கொடுக்குற டேட்டாஸை விட நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் வந்து எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா யார் கால்ஸ் கொடுத்தாலும் அந்த கால்ஸை வந்து நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதனால் நீங்கள் லைவாக நான் சொல்கிற டேட்டாஸ்லாம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்ததுன்னா நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டாவில் போய் ஐவி பாருங்கள், பிட்டனாஸ்க்கு பாருங்கள், புட் சைடில் இருக்கிற பிட்டனாஸ்க்கு பாருங்கள். இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைவாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுங்க, ஓனாக உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பார்த்துட்டு
இந்தியா நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டைனுடைய கையெல்லாம் கட் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அப்படி ஓப்பன் ஆனால் ப்ரீமியம் நமக்கு வந்து எந்த லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்க பார்க்கணும். கால் புட்டு எந்த லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே கையை கட் பண்ணி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ புட்டு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவை கட் பண்ணியிருக்கணும். அது ஆயிருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது கால் வந்து ப்ரீவியஸ் டேடைய கையை கட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல வந்து இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே காலையிலே வந்து நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து லைவாக பேங்க் நிஃப்டியினுடைய டேட்டா என்ன, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது லைவாக செக் பண்ணிடும். ஒரே நிமிஷம். பேங்க் நிஃப்டி உடைய சார்ட் நம்ம இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியில் என்னென்னா பேங்க் நிஃப்டியும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனுக்கு மேலே இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ட்ரேட் மேலே போயிட்டு நிற்கலை. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகி போயிட்டு லிஸ்டட் ஆகிருக்குது. மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியோட வந்து 47,100 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. 47,100 சப்போர்ட் எடுத்தால் 47,200, 47,200 சப்போர்ட் எடுத்தால் 47,300. ஸோ 47,300 வரைக்கும் நமக்கு டேட்டாக இருக்குது. இதான் வந்து இந்த ஹை. இந்த இடத்துல போயிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரெட் கலர் 15 நிமிஷம் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்தது, ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் புட் சைடு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி. காலையில் லைவாக பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டி மணி 10:05 கரெக்டாக பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த 47,300 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு, ஏன்னா இதான் வந்து இருக்கிற ஆல் டைம் ஹை. இந்த கையிலேருந்து ஒரு 15 நிமிஷம் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ புட் சைட் ட்ரேட் பண்ணலாம். இல்லை இந்த 15 நிமிஷம் கேண்டில் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே, அதாவது என்னென்னா ஒரு 47,400, 47,500 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகும் 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தால் மார்க்கெட்டில். ஓகே, இதுதான் காலையில் கிடச்சிருக்கிற டேட்டா. நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி போடி முடிஞ்சப்போ தான் தெரியும். நம்ம லைவாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து லைவாக பார்க்குறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே போயிருக்கு. ஆனால் வந்து ப்ரீவியஸ் டே ஹை க்ளோசிங் எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ க்ளோசிங்க்கு மேலே போய் ஓப்பனுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து நிற்க முடியல, ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா 47,300 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 47 இப்போ 47,100 ஓடிக்கிட்டு இருக்குது. 47,200, 47,300 மேலே வந்து அப் சைடில் வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து புட் ப்ரீமியம், கால் ப்ரீமியம் நமக்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து அந்த இதை ஃபேஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது லைவாக வாட்ச் பண்ணிடுவோம் நம்ம. 22,200 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன லெவலு. அந்த 22,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் தான் நம்ம இருக்கிறோம். புட் ஆப்ஷனில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய, ஏன்னா அது வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணியிருக்கு. அப்போ ப்ரீமியம் வந்து 22,200 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து லோவை கட் பண்ணணும். ப்ரீவியஸ் டேவுடைய லோவை கட் பண்ணணும். அது கட் பண்ணலை. ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ காலையில் நமக்கு வந்து இண்டிகேஷன் எடுக்கணும்னா புட்டு வந்து வெயிட்டேஜ், அதாவது இறங்குற மாதிரி புட்டு தெரியல. ஏன்னா புட்டு இறங்கினா தான் கால் மேலே ஏற முடியும். ஸோ புட்டு இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா புட்டு வந்து கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய க்ளோசிங் அந்த லெவலுக்கு மேலே தான் புட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டேவுடைய லோவை புட் ஆப்ஷன் கட் பண்ணலை, ப்ரீமியம் கட் பண்ணலை. அப்போ ப்ரீமியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, கால் புட்டு சப்போர்ட் பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன் நமக்கு மேலே கட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோவை கட் பண்ணணும். ஏன்னா இப்போ இண்டெக்ஸ் வந்து ஹையை கட் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீமியம் வந்து நம்ம லோவை கட் பண்ணணும் புட்டு வந்து. ஸோ புட்டு கட் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம வந்து ட்ரேடு எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பார்க்கலாம், மார்க்கெட் வந்து இந்த 22,300 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகும்போது இந்த இடம் ப்ரீவியஸ் டேவுடைய லோ 91 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கா பாருங்கள். இந்த லெவல் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து புட்டப் ட்ரேட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் கேண்டில் இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். அங்கே வந்து இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து 22,300 இருந்து ஒரு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து புட் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகே, இப்போ கால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கால் ப்ரீமியம் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தலாம் சார்ட்டை லைவாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை கட் பண்ணியிருக்கு. ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு இன்னும் மார்க்கெட் போகலை. ஓப்பனுக்கு மேலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பார்க்கணும். காலுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். கால் எடுக்கிறா இருந்ததுன்னா கால் வந்து இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட் வந்து. இப்போ வந்து காலுடைய 22,200 அப்படிங்கிற ப்ரீமியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைவாக வாட்ச் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோவை கட் பண்ணணும், அது கட் பண்ணலை. இண்டெக்ஸ் கட் பண்ணியிருக்கு ஹையை. அப்போ லோ வந்து புட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணணும். 22,200 உள்ள புட் ஆப்ஷன் கட் பண்ணலை. ஓகே, இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் கட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு பக்கத்தில் தான், மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து கால் சைடு எடுக்கிறத விட இன்றைக்கி வந்து நம்ம வந்து புட் சைடு ஏதாவது ட்ரேட் எடுங்க. ஏன்னா புட் சைடு மேலே அந்த 22,300 அப்படிங்கிற லெவல், 22,300 லெவல் கிட்ட ஏதாவது போயிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா புட் சைடு ட்ரேட் எடுங்க. ஓகே, புட்டு கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி தெரியுது நம்ம லைவாக அனலைஸ் பண்ணதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் காலையில் நம்ம லைவாக அனலைஸ் பண்ணியிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.